எங்க அப்பா எனக்கு எழுதி வச்சுட்டு போன சொத்து என்ன தெரியுமா? எங்க ஊரு பாத்தீங்கன்னா பழமைவாதியான ஊரு. எங்க அப்பாவுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டுமே பொண்ணா போச்சு. தெருவுல போறவங்க எல்லாம் எங்க அப்பா திண்ணையில உட்கார்ந்து இருந்தாருன்னா இன்னெவிட்டபிளி என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயோ கிருஷ்ணமூர்த்தி நீ என்ன பாவம் பண்ணியோ, ரெண்டுமே பொண்ணா பிறந்துச்சு. அது அவர் பாவம் பண்ணிட்டாரா? அந்த மாதிரி ஊர்ல ஆம்பளை சொன்னா பொம்பளை கேட்டுதான் ஆகணும். இஷ்டப்பட்டா அடிப்பாங்க. வந்து ஒரு ஆடு மாடு வளர்ப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி தான் நிறைய பெண்கள். இந்த ஈவினிங்ஸ் ஆல் த மென் கேதர் டுகெதர். நான் அப்படி போயிட்டு இருந்தேன். எங்க அப்பா என்ன கூப்பிட்டாரு. அவங்கள வந்து டே உங்க வீட்ல இருக்கிற ஆம்பளை பசங்க எல்லாரையும் கூட்டு வாங்கடா. என்கிட்ட பாட்டு சொன்னல அது சொல்லுன்னு. நான் ஒரு நிமிஷம் கூட தயங்காம எல்லார் முன்னாடியும் அந்த பாரதியார் பாட்டை ஒப்பிச்சேன். அந்த பசங்களை சொல்ல சொன்னாரு. ஒருத்தன் கூட சொல்லல. எங்க அப்பா அப்படியே பார்த்துட்டு டே நான் ஆம்பளை பசங்களை பெத்தீங்க நீங்க புண்ணியோன்றீங்க, எவனுக்காவது என் பொண்ணுக்கு இருக்கிற தைரியம் இருக்குதா காமிங்கடா அப்படின்னாரு. எனக்கு 3.5 வயசு. ஆனா எங்க அப்பா எனக்கு மாட்டி விட்ட ஒரு கண்ணாடி. என் பொண்ணு தைரியமானவன். அது உண்மையா பொய்யான்னு சொல்லிட்டு பகுத்தறிஞ்சு பாக்குற சக்தி கூட எனக்கு கிடையாது. ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் லைஃப். வாழ்க்கையில எனக்கு விழுற அடிகள்ல இருந்து என்ன தடுக்க முடிஞ்சுதான்னு சொல்லிட்டு கேட்டேன்னா தடுக்க முடியல. When I am 33, I've lost every penny. ஒரு பைசா காசு இல்ல. யாரெல்லாம் நம்பனோ it really cost me a very bad thing. அந்த சமயத்துல எல்லாம் இழந்து இருக்கிற நிலைமையில என்னோட மைண்ட் எனக்கு சொல்ற வார்த்தை, நம்ம தைரியமானவங்க, நம்மளால எதையும் சமாளிக்க முடியும். Let me start fresh என்ற வார்த்தை அதுக்கு மதிப்பு போட முடியும்னு நினைக்கிறேன். நீ